இப்போ தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ வந்தாங்க, பிறகு பிறகு ஒரு எம்எல்ஏ வந்தாங்க, இப்போ 4 எம்எல்ஏ வந்துட்டாங்கல்ல. கடவுளின் நாடான கேரளாவிலே வந்துட்டாங்கல்ல. கம்யூனிஸ்ட் வலுவான பகுதி தானே, இப்போ கம்யூனிஸ்ட் வீழ்ந்தாங்கல்ல. இலங்கை தமிழருக்கு யார் எதிரியோ அவங்க வீட்டை போய் விருந்து சாப்பிடுது தனி அந்த கல்யாணத்துக்கு போகுது. சலசலப்பு காங்கிரஸ் சலசலப்பு நாங்கள் விஜய் கிட்ட போறோம்னு சொல்லலையா? அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல கூடுதல் சீட் கேட்போம் கேட்கறாங்களா இல்லையா? ஏடிஎம்கே ஓட்ட விஜய் அவர்கள் கவர் பண்றதுக்காக இந்த இந்த டிராமாலாம் நடந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஓட்ட வெறுப்பு கடுமையா இருக்குங்க இந்த ஆட்சி மேல. இந்த கணக்கு போட்டானா நிச்சயமாக இது இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. ஈடி கடுமையா இருக்குங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியலாளர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிஜேபி இங்க வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு சார்? இங்க கேரளாவிலே இல்ல அங்க நான் சொல்றேன், பிஜேபி அரசியல் இங்க 71லயே ஆரம்பிச்சிருக்கீங்க. 71ல காமாட்சி ஜெயராமன் நினைக்கிறேன் மேயர், பிராமின் மேயர் சென்னையில கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் கேளுங்க, 71ல மேயர் சென்னை மேயர் ஆகிறதுக்கு அப்போ கலைஞர் ஆச்சு. ரொட்டேஷன்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் கொடுக்கலான்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. உடனே ஒரு பிராமின் கொடுத்ததுனால பிஜேபி 71ல கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் முன்னாடியே போராடினது. ரொட்டேஷன் சிஸ்டத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு போராடினாங்க. 72ல மதுரை கார்பரேஷனுக்கு மதுரை முத்து ஜெயிக்கிறதுக்கு அன்னைக்கு ஜனசங்கம் அன்னைக்கு ஜனசங்க கவுன்சிலர் ஓட்டு போட்டார். மதுரைக்கு ஜனசங்க உறுப்பினர். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு கொடுக்கும்போது வழக்கு போட்டது ஜனசங்கம். அவங்க தொடர்ந்து இருந்துட்டு தானே இருக்காங்க. இப்போ முன்னாடி அவங்க இப்போ தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ வந்தாங்க, பிறகு ஒரு எம்எல்ஏ வந்தாங்க, இப்போ 4 எம்எல்ஏ வந்துட்டாங்கல்ல, வந்துட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி 5 எம்பி ஜெயிச்சாங்க. போன்ற கூட்டணியில் ஜெயிக்க முடியல. அவங்க வந்துட்டு தான் தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய அரசியல் முன்னாடி பிஜேபி பற்றி யாருக்கா தெரியுமா? காங்கிரஸ் தான் தெரியும், கம்யூனிஸ்டுகள் தெரியும், திமுக தெரியும், எம்ஜிஆர் பற்றி அதிமுக தெரியும். இவ்வளவுதானே தெரியும் கட்சிகள். இந்த 4 கட்சி தானே தெரியும். இப்போ அன்னைக்கு ஜனசங்கன்னு ஒரு கட்சின்னு தமிழ்நாட்டுக்கு தெரியுமா? இப்போ பாஜக, தாமரை, மோடின்னு எல்லாருக்கும் போயிடுச்சு. எல்லா வீட்டுக்கும் இப்படிதான் பிரச்சாரத்துக்கு. அப்போ ஒரு காலத்தில் 70கள் தெரியாது, 80கள் தெரியாத கட்சி இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகமாக போச்சு. இல்லை மோடின்னு சொல்றாங்களா இல்லையா? அதே ஒரு முன்னேற்றம் தானே. கடவுளின் நாடான கேரளாவிலே வந்துட்டாங்கல்ல. கம்யூனிஸ்ட் வலுவான பகுதி தானே, இப்போ கம்யூனிஸ்ட் வீழ்ந்தாங்கல்ல. இல்லை அங்கெல்லாம் உங்களுக்கு தேசிய கட்சிகள் இருக்கு. ஸோ அதனால அந்த பாலிடிக்ஸை பேசுறதுக்கு சரியா இருக்கும். ஆனா இங்க மாநில கட்சிகள் சரி, மாநில கட்சிகள் இல்ல. ஆந்திராவிலேயும் தேசிய மாநில கட்சிகள் தாங்க. அங்க எம்பி எம்எல்ஏ ஆகலையா கேட்குறேன். கர்நாடகாவில் ஒரு 2-3 கட்சி மாநில கட்சி தான், அங்கே ஆட்சி அமைக்கலையா இல்லையா? ஒரிசாவில் பிஜு ஜனதா தள் தான் இருக்குது, மாநில கட்சி தான், அங்கே ஆட்சி அமைக்கலையா? காங்கிரஸ் அங்கே ஒன்றும் இல்லாமல் ஆட்சி ஒரிசாவில். அங்கே கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையவே கிடையாது, அங்கே ஆட்சி அமைக்கலையா? காலம் வரும். அதான் சார். இப்போ தென் மாவட்டங்களில், நம்ம தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில், அதாவது இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்களில் கனிமொழி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திமுக அங்கே நல்லா வளர்ந்துருக்கு. காசு கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கூட்டத்துக்கு 500 ரூபா கூட்டா வர்றாங்க, அந்த கூட்டத்தில் சேர்றாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டிக்கு பண்ண 100 ரூபா தானே கிடைக்குது. விவசாய வேலை பண்ண 200 தானே கிடைக்குது. இப்போ இங்கே போனான்னா என்னாச்சு, 500 ரூபா கிடைக்குது ஒரு ஆளுக்கு. பிரியாணி கொடுத்தாங்க, பிறகு வீட்டுக்கு பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க. இது சம்பளம் தானே, இது வேலைக்கு போகிற சம்பளம் மாதிரி. அது கூட்டம் கனிமொழிக்கு நான் சொல்கிறேன், கனிமொழி தென் மாவட்ட அரசியல் எப்போன்னு வந்தது? போன சமீபமாக தான் 19. நான் எல்லாம் தென் மாவட்ட அரசியலில் நான் 50 வருஷமாக இருக்கேன். அரசியல்னா நேர்மையான அரசியலாக இருக்கணும், ஆரோக்கியமான அரசியலாக இருக்கணும், புரியுதா? இதே மாபெரும் தலைவர் தான் காமராஜர். அவர் தென் மாவட்ட அரசியலை கம்ப்ளீட்டாக கையில் வச்சிருந்தார்ல. ஏன் விருதுநகரில் 67 தோத்தார்ல? அகில இந்திய தலைவர் தோத்தாரா இல்லையா? எவ்வளோ பெரிய தலைவர், தோத்தாரா இல்லையா?
அதெல்லாம் ஒரு கணக்கு இல்லைங்க. அதெல்லாம் ஒரு கணக்கு இல்லை. இவங்களும் ஓட்டு காசு கொடுக்குறாங்க, மக்கள் நிற்கிறாங்க, கூட்டத்துக்கு காசு கொடுக்காங்க, 500 ரூபா வர்றாங்க, அவ்வளோதான். நிறைய ஸ்டாலின் சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாமே படித்தா கனிமொழிக்கு என்ன தெரியும்? கனிமொழிக்கு என்ன தெரியும்? இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றி தெரியுமா? இலங்கை தமிழருக்கு யார் எதிரியோ அவங்க வீட்டில் போய் விருந்து சாப்பிடுது கனிமொழி. அந்த கல்யாணத்துக்கு போகுது. ஏதாவது தெரியுமா? அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இலங்கை தீர்மானம்னு தெரியுமா? இல்லை தென் மாநில பிரச்சனைகள்ங்கிறீங்களா? தென் மாநில பிரச்சனைகளில் நான்லாம் எழுதியிருக்கேன் அதிகமாக. அந்த குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் கூட கேடி கோசல்ராம் சொல்லி தான் முதல்ல நான் அது கிட்டத்தட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். நெடுமாறன் நாங்களாம் சொல்லிட்டு வரோம். என்ன பல விஷயங்கள் தென் மாவட்ட பிரச்சனை, நதிநீர் பிரச்சனைலாம் தெரியுமா? அச்சங்கோயில் பம்பை வைப்பாறை பற்றி தெரியுமா? செண்பகவல்லி தடுப்பணை பற்றி தெரியுமா? அழகராணி திட்டத்தை பற்றி தெரியுமா? அடவிநயினாரை பற்றி தெரியுமா? பச்சையாறு கொடுமுடியாரை பற்றி தெரியுமா? கன்னியாகுமரி நெய்யாறு அணை 2007 மூடப்பட்டது, வலது கால்வாய் இடது கால்வாய், அதை பற்றி தெரியுமா? அதே மாதிரி கடம்பூர்லையும் கோவில்பட்டியிலையும் இருக்க ஏர்போர்ட்டு, பல உலக போர் நடக்கும் அந்த ஏர்போர்ட்டை பற்றி தெரியுமா? தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கின கோவில் பிள்ளை ரிப்போர்ட்டை படிச்சிருப்பாங்களா? கோவில் பிள்ளை கொடுத்த சேது சமுத்திர ரிப்போர்ட்டை படிச்சிருப்பாங்களா? கச்சத்தீவு அக்ரிமெண்ட், எத்தனை அக்ரிமெண்ட் நடந்தது, என்னென்ன நடந்தது, பிரிட்டிஷ்காரன் பேரில் என்னென்ன நடந்ததெல்லாம் இருக்கா? நான் புத்தகமே இருக்கு கச்சத்தீவை பற்றி. இதெல்லாம் தெரியுமா கனிமொழிக்கு? தெரியாமல் கேட்குறேன். வாலி நோக்குன்னு ஒரு துறைமுகம் இருக்குது ராமநாதபுரத்தில். கப்பலை நொறுக்கி அங்கே ஸ்கிராப் எடுக்கிறது, அந்த துறைமுகத்தை பற்றி திட்டம் தெரியுமா கேட்குறேன். இப்படி பல திட்டங்கள். கண்ணகி கோவில் பிரச்சனைக்கு வழக்கு தொடுத்துருக்கேன் தேனியில். நான் தான் வழக்கு தொடுத்தேன் தேனி மாவட்டத்தில். அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு பக்தர்கள் அங்கே போக முடியும் சித்ராபரணம்னுக்கு. அச்சங்கோயில் பம்பை வைப்பாருக்கு நான் வழக்கு தொடுத்துருக்கேன். தென்னக நதிகளை இணைக்கணும்னு நான் வழக்கு தொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் பாடுபட்டிருக்கா கனிமொழிக்கு. ஒரு கலைஞருடைய மகள் போனாங்க, கைவசம் பணம் இருந்தது, ஜெயிச்சாங்க, வந்தாங்க, அவ்வளோதான். பிஜேபிலையும் தொடர்ந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பதவி பறிக்கப்பட்டதும், இப்போ அதுக்கப்புறம் நயினார் அவர்கள் வந்ததும், அப்புறம் ஏடிஎம்கேலையும் நிறைய கட்சியில் உள்ள சில முகங்கள் வந்து வெளியில் போகிறதுமானதான அந்த கூட்டணி பிரச்சனையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி ஸ்ட்ராங்காக திமுகவை எதுக்க போகிறாங்க? சரி கேட்குறேன். திமுகவுக்கு தோழமை கட்சியில் என்னங்க இருக்கு? அங்கே சலசலப்பு இருந்தாலும் சலசலப்பு, காங்கிரஸ் சலசலப்பு. நாங்கள் விஜய்கிட்ட போறோம்னு சொல்லலையா? அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல கூடுதல் சீட்டு கேட்போம் கேட்கறாங்களா இல்லையா? எங்களுக்கு கூடுதல் சீட்டு கேட்போம்னு சொல்றாங்க இல்லையா? அங்கே சலசலப்பு இல்லாம இருக்கு. அங்க இங்க 2 கட்சி தானே. பிஜேபி ஒரு சலசலப்பு பண்ணலையே. இங்க தேமுதிக வரும்னு எதிர்பார்க்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது ஒரு பிரிவு வரும்னு எதிர்பார்க்கிறோம். வேற என்ன சலசலப்பு? திமுக ஏதாவது சலசலப்பு இல்லாத கூட்டணி சொல்றீங்களா? பாஜக ஏதாவது சார்பில் அதிமுக சலசலப்பு பண்ணிட்டு இருக்காங்களா கேட்கிறேன். இல்ல இப்ப செங்கோட்டையன் கூட போனார்ல. செங்கோட்டையன் வந்து அவர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதிமுக நீக்கியாச்சுங்க. பிரச்சனை இல்ல பிரச்சனை அவர் நீக்கியாச்சே, போயிட்டாரு, அவ்வளவுதான். இப்போ ஆளுங்கட்சினா எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி கெட்டி வச்சிருக்காங்க. இவங்க தோத்தா நெல்லிக்காய் மூட்டை சிதறும். டிடிவியுமே எனக்கு எடப்பாடி தலைமையில் அவரு ஏங்க அவங்க 3 பேரையும் தான் எடப்பாடி ஏற கட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவர் ரொம்ப நாள் ஆச்சு அவங்களை ஏற கட்டி. அவங்களால என்ன இருக்கு சொல்லுங்க? இல்லை இப்போ அதிமுகன்னு ரெட்டலை சின்னமும் கொடியும் யார்கிட்ட இருக்குது? எடப்பாடி. ஆமா. இல்ல சின்னத்துக்கு ஓட்டு போடுற அளவுக்கு இன்னும் இருக்காங்களா இளைஞர்கள்? இல்லாம இருக்க. அதனாலதான் போன ஓட்டம் இவ்வளவு 80s 90s கொஞ்சம் கேளுங்க. போன ஓட்டம் இவ்வளவு சீட்டு வர்றதுக்கு அதான காரணம். ரொம்ப கம்மியான ஓட்டுல தானே நேரோ பல தொகுதிகள் போனது. திமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க ஒரு 90 சீட்டு வரைக்கும் 80 சீட்டு வரைக்கும் வர்றதுக்கு வந்துட்டாங்க இல்லையா? திமுக ஆட்சியில இருந்தா அப்புறம் எவ்வளவு சீட்டு வரும்? 30-40 குறுகும், அவ்வளவுதானே. இல்ல இப்ப விஜய் வேற நான் எம்ஜிஆருங்கிற மாதிரி துணியில போய் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப செங்கோட்டையனும் அங்க போய் அம்மா படத்தை யூஸ் பண்றாரு. இப்போ அங்க இருந்து அன்வர் வெளியில போயிருக்காரு. அப்புறம் இன்னும் என்ன அன்வர்? ஏடிஎம்கேல இருந்து அன்வர் அங்க வெளியே. அன்வர் போட்டுங்க, அவர் வந்து பிஜேபி காரணம் கட்டி போயிருக்காருங்க. அன்வர் ஆள என்னங்க இருக்கு? ராமநாதபுரத்து என்ன இருக்கு? இதே அன்வர் எடுத்து எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க நம்ம வந்து ஏடிஎம்கே ஓட்ட விஜய் அவர்கள் கவர் பண்றதுக்காக இந்த இந்த டிராமாலாம் நடந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஓட்ட விஜய் எல்லாம் ஒண்ணு கவர் பண்ண. விஜய்க்கு வந்துங்க
அதிக பெரும்பான்மை 12 to 16% இருக்குங்க. இப்போ யாராவது கூட்டணி சேர்ந்தா செங்கோட்டையான் போட்ட ஆளுக்குன்னா ஒரு 17% வருங்க. அதை வச்சு வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியுமா? ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாதுன்றீங்களா? அது வரலாம் ஒரு 2 வெற்றி ஆட்சி அமைக்க முடியுமா? 40% ஓட்டு வாங்கினா மேலே போனா தானே வெற்றி பெற முடியும். இவருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 40% இருக்கா? இல்ல. பிற எப்படி இன்னொரு கமலஹாசன் தான். எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது. நாஞ்சில் சம்பத் திராவிடத்தின் நீட்சி அப்படின்னு இருக்காரு. அது தெரியாது. அவர் சாக்ரட்டிஸ் சொல்வார். நான் எனக்கு தெரியாது. இல்ல திராவிட ஆட்சி அவங்க திராவிடனா பெரிய தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காங்க. திராவிடம் வச்சிருக்க இதே சம்பத் என்ன சொல்றாரு, ஏதோ தினகரன் போனாரு, திராவிடம்னு பேர்ல நான் வந்துட்டேன்னு சொன்னார்ல, அன்னைக்கு சொன்னார் இல்லையா? தினகரன் கட்சி ஆரம்பிக்கும் போது திராவிடம் என்ற சொல் இல்லை, அதனால அவரோட நான் இருக்க முடியாது வந்துட்டேன்னாரு. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை தான் சேர்ந்திருக்காரு சம்பத்து. அதுல திராவிடன் பேர் இல்லையே, எப்படி நீக்கி ஆகும்? இல்ல அப்ப விஜய்னால உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு பெரிய பிரச்சனை இல்லன்றீங்க, அப்ப டிஎம்கேக்கு தான் பிரச்சனை இருக்கு. இல்ல அவர் எந்த வாக்கு கொஞ்சம் அவர் விஜயை பொறுத்தவரை சிறுபான்மையோர் ஓட்டை பிரிப்பாருங்க. சிறுபான்மையோர் ஓட்டு என்ற அதுலயும் கிறிஸ்துவர்ல ரோமன் கத்தோலிக் ஓட்டை பிரிப்பாருங்கிறாங்க, ஆர்சி ஓட்டை. அதே மாதிரி முஸ்லீம்கள் இது நடத்துறாரு, அந்த ஒய்எம்சிஏ திடல் நடத்துனார் இல்லையா, ரம்ஜான் நோன்பு திட போன வருஷம் நடத்தினார் இல்லையா, அதுல முஸ்லீம்கள் ஒரு சிலர் அவரோட இருக்காங்கிறாங்க. இந்த ஓட்டுல திமுகவுக்கு ட்ரெடிஷனலா போற ஓட்டு. ஆனா இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்துல முடிச்சா கேள்வி, அந்த ஓட்டெல்லாம் அவர் பாக்குறாரு திமுகவுக்கு பல்ல விழும். புரியுதா? இங்க தமிழ்நாட்டுல இப்போ இந்துக்களை கொஞ்சம் விழிப்புணர்வோட வந்துட்டாங்க, முன்னாடி மாதிரி இல்லை. ஒண்ணு பார்க்கணும், அதிமுகவுக்கு ஜெயலலிதா பேர்ல எவ்வளவு ஓட்டு பெர்சன்டேஜ் இருந்தது? 38 வரைக்கும் இருந்தது இல்ல, 38 வரைக்கும். அதை நான் சொல்லலை, 30 போடுங்க எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அதிமுகவில் இந்த தடவை தோத்தாச்சுன்னா நம்முடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்பு போயிடும், நம்ம மாவட்ட செயலாளர் பொறுப்பு போயிடும். நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் நம்ம சேர்மன் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், அதே மாதிரி மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், இன்னும் ஒரு சில எம்பி ஆகலாம்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லாமும் எடப்பாடியா இருந்தாலும் ஒற்றுமையா இருந்தால்தான் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படியாரும் வெற்றி பெற்று ஆகணும், இந்த வெற்றி பெற்று ஆகணும்னு அவங்ககிட்ட தங்களை பாதுகாத்துக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கலாம். இதுக்கு மேல தோத்தா நம்ம கட்சி இருக்காதுன்னு பயம் வந்துருச்சு. எல்லாருமே ஒரு ஒற்றுமையா. இப்போ நான் நயினார் நாகேந்திரன் டூர்ல, அவர் பாஜக தலைவர் டூர்ல நான் கூட போறேன், எல்லா இடத்துலையும் அவங்க நல்ல விதமா வர்றாங்க, கூட்டங்களுக்கு மனப்பூர்வமா இருக்கிறாங்க. அதுபோல் நயினார் நாகேந்திரன் இருக்காரையா, அவர் இப்போ பாஜக தலைவர்ங்கிறதுனால மேலும் அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப நெருங்கி ஆயிடுச்சு. நெருங்கி ஆயிடுச்சு. எல்லாரோட அவர் நல்ல பழக்க வழக்கத்தோட பேச, யாரை பார்த்தாலும் பேர் சொல்லி அழைக்கிறாரு. எங்க திருநெல்வேலி இல்ல, தர்மபுரி, நான் கூட தொடர்ந்து டூர்ல அவரோட போயிட்டே இருக்கேன். ராமசாமி, சென்னப்பன் அனு பேரை சொல்லி அழைக்கிறாரு அதிமுக காரங்களை, எங்க வட மாவட்டங்கள்லயும். அப்படி ஒரு மரியாதை இருக்குங்க. 30%. இப்போ நான் சொல்றேன், பாஜகவுக்கு போன தடவை 13% கிடைச்சதா? 13% நாடாளுமன்ற தேர்தலில். அந்த 13% நான் சொல்லலை, அதுல ஒரு 7% சொல்றேன். 7, இது ஒரு 30, 37. இன்னி ஒரு சில கட்சிகள் வரப்போறாங்க, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1%, 2% ஓட்டு இருக்கலாம், கிட்டத்தட்ட 40 வருது. அதுபோக திமுக மேல வெறுப்பு இருக்கு, அதுக்கு ஒரு ஓட்டு, அதை மறக்க முடியாது, ஒரு 4% அது கிடைக்கும் திமுக வெறுப்புங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், திமுக உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் கொடுத்தா இன்னொரு அவர் தோக்க வைக்கணும்னு பார்க்க போறாங்க பல இடங்கள். எனக்கே திமுக இருக்க விஷயம் எனக்கு தெரியும் இல்லையா. இப்ப திமுகவுக்கு ட்ரெடிஷனல் ஓட்டு எவ்வளவு? 28. 28 இல்லைன்னா 25 போடுங்க, 25. வைகோவுக்கு 0.75, 26.75. இவர் திருமாவளவனுக்கு 1.5. எவ்வளாச்சு? 26, 28. கம்யூனிஸ்ட் சிபிஐக்கு 0.75, 28, 29. சிபிஎம்முக்கு 1 போடுங்க, 30% தான் வருதுங்க. வெறுப்பு கடுமையா இருக்குங்க இந்த ஆட்சி மேல. இந்த கணக்கு போட்டானா நிச்சயமாக இது இன்னொரு எடப்பாடி 10 வருஷம், அவங்க ஏடிஎம்க 10 வருஷம் ஆண்டாங்க, ஆனா அதிகமான சீட்டுகளை வெற்றி பெற்றாங்க. குறைவான இடங்கள்ல தான்
கம்மியான ஓட்டில் தான் பல இடங்களில் தோத்தாங்க. புரியுதா? திரும்பவும் அவங்க ஆட்சி வந்திருக்கலாம், பணமும் கொடுக்கல. இவங்க பணம் கொடுத்தாங்க எல்லா இடத்துல திமுக. இப்ப பணம் கொடுத்தாலும் கூட இவ்வளவு பெரிய வெற்றி அவங்க அடையலை. போன தடவை ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ கூட்டணிகள் வந்து அதிகமாக இந்த நெருக்கடியை சீட்டு கேட்பாங்க. அதுல பிரச்சனை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஒரு சில விஜய் கிட்டோட போகலாம். இந்த திமுக கூட்டணி இருக்காங்க இல்லையா, சீட்டு காரணம்னா அவர் விஜய் 10 சீட்டு கூட அங்கே போகலாம். அப்படி போகும்போது திமுகவுக்கு பெரிய வீழ்ச்சியாகும். வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இன்னும் 4 மாசம் இருக்குது. எது வேணும் நடக்கலாம். அதான் சார், இப்போ பிரதமர் வந்து பொங்கலுக்கு வருகை இருக்கு, புதுக்கோட்டைக்கு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பிற எந்த நிதியும் கொடுக்கல. ஆனா நீங்க அந்த நிதி எதையுமே கொடுக்காம தேர்தல் ஆதாயத்துக்காக தான் பொங்கல் விழாவை கொண்டாட வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் நிர்மலா சீதாராமன் 3000 கோடி கொடுத்தாச்சு அந்த கணக்கு சொன்னாங்களே, வெள்ளை அறிக்கை மாதிரி சொன்னாங்களா? நாங்க 28 இவங்க வாங்கி ஏப்ப விட்டா என்ன இருக்கு, வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வேற என்ன இருக்கு? அவங்க இன்னென்ன இதுக்கு இன்னென்ன இதுக்குன்னு இவ்வளவு எல்லா இடத்துலயும் நயினார் நாயகன் பேசுற இந்த மாவட்டத்துக்கு இவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம், இந்த மாவட்டத்துக்கு ஆயுஷ்மானுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம், ஜல நீர் குடிநீர் இதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம். அந்தந்த மாவட்டத்துக்கு போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வாசிக்கிறாரு. மாநிலம் முழுக்க தர்மபுரினா அவ்வளவு கொடுத்துருக்கோம், இங்க கிருஷ்ணகிரினா அவ்வளவு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனித்தனியே கணக்கெடுத்துல நாங்க போய் பேசுறோம். அதுக்கு நிரூபிக்கலாம். நீங்க கரெக்டா நான் கொடுக்குறேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதிகம் வேற, அவங்க கொடுத்தது கம்மின்றாங்க. அவங்க ஏன் இப்ப அவங்க கொடுக்கறதா கொடுப்பாங்க. என்ன கம்மி? 5 ரூபாய் கொடுத்தாங்க. எல்லாம் ஆயிரக்கணக்கில் கோடி தான் கொடுக்காங்க. ஏதாவது பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் எங்க இருக்கத்தான் செய்யுங்க. பாஜக தான் நீங்க விரும்ப மாட்டேங்கீங்களா? இப்ப அவன மத்தியில் இருக்கான். இப்ப காங்கிரஸ்காரங்க காலத்துல என்ன நிதி கொடுத்தாங்க? எம்ஜிஆர் சத்தம் போடலையா? இதே இந்திரா காந்தி காலத்திலையும் ராகுல் காந்தி காலத்தையும் நிதி இல்லைன்னு எவ்வளவு போராடினாங்க. அதிமுக இவரே கலைஞரை போராடினா இல்லையா? கலைஞர் காங்கிரஸ் எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு போறாங்க. இது வந்து வாடிக்கையா பேசிட்டு குறை சொல்லிட்டு இருக்கு. வாடிக்கையா சொல்றாங்களா இல்ல தொடர்ந்து மத்திய அரசு மாநில ஏங்க இவங்களுக்கு இந்த இணையத்துல காசு கொடுக்குறாங்க. ஒரு யூடியூப்ல ஒரு 50 யூடியூப்ல இவங்க கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த பெண்ணு நிறுவனம் மருமக நடத்துறாப்புல அவங்களுக்கு ஒரு ஆதாயம். தமிழ்நாட்டு மக்கள் அந்த குடும்பம் நல்லா பிழைக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல, இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. ஈடி கடுமையா இருக்குங்க. ஜனவரி பிறகு பாருங்க. இப்ப நயினார் நாயகன் அதுதானே போனாரு. என்னென்ன கணக்கெல்லாம் எடுத்துட்டு போன ஈடி விஷயங்களே என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்க. அதை எடுத்துட்டு தானே போயிருக்காரு. காலம் பதில் சொல். திராவிட கட்சிகள் பெரிய அளவுல சுதந்திர போராட்ட தியாகிகளான வஉசி அப்புறம் பாரதியார் அவர்களை வந்து பெருசா புறக்கணிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெருசா கொண்டாடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க மோடி எத்தனை இடங்கள் வெளிநாட்டுல போய் பாரதியார சொல்லல. தூத்துக்குடி அந்த ஏர்போர்ட்டை துவக்கி வைக்கும்போது எவ்வளவு புகழ்ந்து பேசினாரு வஉசிய. சுப்பிரமணிய பாரதி சிலை வந்து டெல்லியில இருக்குல்ல, சுப்பிரமணிய பாரதி சிலை இருக்குல்ல டெல்லியில, பாரதியார் சிலை இருக்கு இல்லையா, பாரதிய மார்க்குன்னு போட்டு அங்க இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வேற என்ன இருக்கு? இல்ல திராவிட கட்சிகள் இப்படி கொண்டாடினாங்களா? இல்ல அவங்க திராவிட கட்சி கொண்டாடுறதே இல்லையே. பாரதியார் அந்நியர் பிராமின்ட்டார். அவர்தான் பாரதியார் என்ன சொல்லிட்டாரு? வாலிய நற்றமிழர், வாழ்க செந்தமிழ், வாலிய பாரத மணி திருநாடு சொன்னாரா இல்லையா? இந்தியாவையும் சொன்னாரு, பாரத மணி திருநாடு, தமிழையும் பாராட்டினாரு, தமிழர்களையும் பாராட்டினாரு, தமிழருடைய கலாச்சாரத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ பாரதியார் பாராட்டாம இவங்க முட்டாள்தனமா இருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எங்க ஊர்ல வேஷ்டி கட்டிட்டு இருக்கவனை பார்த்து முண்டமா தெரியறவனு கொஞ்சம் வேஷ்டி கட்டிட்டு இருக்கவனை பார்த்து கிண்டல் பண்ண என்ன இருக்காதுதான் இவங்க வேலை. இல்ல இல்ல அவர் பிராமணருங்கிறதுனால மட்டும் புறக்கணிச்சாங்களா இல்ல வேற பிரச்சனை இல்லை? ஏன்னா மாதிரி பெரியார் இந்த திராவிட கழகத்துக்காரங்க பாரதி வந்து பிராமணர்னு அந்த காலத்துல பெரியார் பேசுற இல்ல. திருக்குறளையும் தப்பா பேசுறாருல பெரியாரு, தமிழையும் திட்டு பேசினார் இல்லையா? அவருடைய நீட்சி பாரதியாரை கண்டுக்கிடாம இருந்தது. பாரதியாரை விட நல்ல புலவன் எவன் அங்க இருக்காங்க? தமிழுக்கும் தமிழ் இதுக்கும் கனகலிங்கத்துக்கு பூணூர் போடலையா? தலித்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா? புலையருடைய இதுக்கு சுதந்திரம் வேணும்னு பாடலையா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு? அவர் ஆரிய நாடுன்னு பாடினாரு. அப்படின்னு ஆரிய நாடு இவருக்கு ஒடுக்கப்பட்ட நாட்டுக்கு ஏன் உண்மாரு? இல்ல நாங்க திராவிட நாடு, இவரு திராவிட நாடு மித்துல திராவிட நாடு எங்க இருக்கு? அப்படி சொல்றாங்க. திராவிட நாடு எங்க இருக்கு? திராவிட நாடு எங்க இருக்கு? அது வந்து இவர் மனோன்மணிய சுந்தரனார் பாடினாரு, திராவிடன்னு சொன்னாங்க. இப்போ ஆந்திராக்காரங்க நாங்க திராவிடன்னு சொல்றாங்க.
தெலுங்கானா சொல்கிறாங்களா, கர்நாடகா சொல்கிறாங்க, கேரளாக்காரன் சொல்கிறாங்க. கேரளாக்காரனா உங்ககிட்ட சொல்கிறானா இல்லை தெரியாமல் கேட்குறேன். திராவிட பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது குப்பத்தில், அது கூட இவங்க நிதி கொடுக்க மாட்டேங்காங்க. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது, தமிழ் வளர்த்த அழகை பார்த்தா தெரியும், அந்த பல்கலைக்கழகத்தை சம்பளமே கொடுக்காம இருக்காங்க. அப்புறம் என்ன தமிழை வளர்த்தாங்க? அது மாதிரி திருவனந்தபுரத்தில் திராவிட ஆய்வு மையம்னு சுப்பிரமணியம் பேராசி சுப்பிரமணியம் தோங்கினார். அங்கே போனால் அந்த பில்டிங்கெல்லாம் இடிக்கிற அளவு இருக்குது. தமிழில் ஏகப்பட்ட புத்தகங்களை அச்சடித்து கரையான் பிடிச்சிருக்கு. அது பாதுகாக்கிற கூட ஒருத்தரும் இல்லை. கன்னடம், தமிழ், தெலுங்கு, எல்லாம் மலையாளம், இந்த 4 மொழிகளை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் இப்போ மூடி கிடக்கு, அதை மெயின்டெனன்ஸே கிடையாது. இதுதான் நிலைமை. சொல்லுங்க. அதான் சார். சரி, இவ்வளவு திராவிடன்னு சொல்றாங்களே, நதிநீர் பிரச்சனை தீர்வு பண்ணாங்களா? கர்நாடக திராவிடம் தானே. காவேரி தென்பெண்ணை பண்ணாங்களா? ஒகேனக்கல் இருந்தா சரி. மலையாளம் உங்களுக்கு சேட்டன் தானே. சிபிஎம் சிபிஐ சேட்டன் மாநாடு கலந்துக்கிட்டீங்களா? நெய்யாறு, அரவி நெய்னாறு, அழகரணி திட்டம், செண்பக வள்ளி, அதே மாதிரி இது முல்லை பெரியாறு, ஆலியார் பரம்பிக்குளம், பாண்டியார் புன்னம்புலா, அமராவதி, சிறுவாணி, பம்பாறு, இத்தனை நதி பிரச்சனைக்கு உங்கள் திராவிடம் தானே. மலையாளம் உங்கள் சேட்டன்கள் தானே. போய் பேச வேண்டியதான் முதலமைச்சர், ஏன் பேசலை? சரி, அதே மாதிரி ஆந்திரா திராவிடம் தானே. பாலாரை பற்றி பேசுங்க. திராவிடங்கிறாங்கல்ல, இதெல்லாம் திராவிட நிலத்தில் தானே வருதுங்க கணக்கு. இதெல்லாம் பேசி முடிக்க. திராவிடன் சத்தம் போடுறீங்களா? இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நீராதாரம் தானே தமிழ்நாட்டுக்கு தேவை. பேசுங்க. இல்ல ஆரியத்துக்கு எதிரான ஆரியம் திராவிட விட மக்களுடைய டெவலப்மெண்ட் பாருங்க சார். மக்களுடைய டெவலப்மெண்ட், நதிநீருக்கு என்ன பண்ணீங்க? 3 மாநில அண்டை மாநிலம் நீங்க திராவிடங்கிறீங்க, பேசுறீங்களா? கிட்டத்தட்ட 19 பிரச்சனைகளுக்கு ஆரியன் திராவிடன் சும்மா தேரியை பேசிட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்க்கைக்கு மக்கள் தேவைக்கான பாருங்க. அந்த குலசேகரப்பட்டத்தில் கூட ராக்கெட் ஏவுதளம் கூட இவங்க காலத்துல வந்தது, பிஜேபி காலம். நான் கொண்டு வந்தேன்னு கனிமொழி சொன்ன என்ன இருக்கு? காங்கிரஸ்காரங்க காலத்தில் எழுதினார் யாரு? கலைஞர். அவன் கண்டுக்கிடவே இல்லை. கலைஞர் கடிதம் எழுதினார். எப்போ? இத்தனை கூட்டணியில் இருக்காங்க. மன்மோகன் சிங் காலத்தில் கண்டுக்கல. இப்போ பிஜேபி வந்தா நடக்குது. இதை நான் செஞ்சு நான் தான் கொண்டு வந்தேன்னா என்ன? தூத்துக்குடி ஏர்போர்ட் நான் தான் கொண்டு வந்தேங்கிறது. ஏதோ செஞ்சுட்டோம். எம்பி ஆனவனும் மத்திய திருத்த நான் தான் கொண்டு வந்தேன்னா என்ன அசிங்கமா தெரியல? பிஜேபி வரக்கூடாதுங்க, அவங்க கொண்டு வந்து எடுத்தா ஏன் திட்டம்னு அடுத்தவன் பெற்ற குழந்தைய என் குழந்தை என்ன? கனிமொழி. இதே கனிமொழி அப்ப தகப்பனார் கலைஞர் கடிதம் எழுதினாருக்க குலசேகரப்பட்டு. இவர் ஒண்ணுமே செய்யலைங்க மன்மோகன் சிங். அது பிஜேபி வந்தப்புறம் செய்யறாங்க. இப்படிதான் ஏதாவது பேசுவாங்க. உங்களுக்கு என்ன பேச்சுங்க? வா, எதுனா பேச்சு உள்ள காது திராவிடம் மாய். அவன் சொல்றான் பெரியாருக்கு நிகழ்ச்சி வெக்கமா இல்லையா? யாரு? யார்? ஏவா வேலை. இதே ஏவா வேலை என்ன சொன்னாரு கலைஞரே? அண்ணா பத்திரிகையில் இல்லை எம்ஜிஆர் காலத்துல கல்லும் சாராயமும் கருணாநிதி தான் திறந்து விட்டார். கருணாநிதி கடுமையாக வாதாடினார் சட்டமன்றத்தில். இதே ஸ்டாலின் வரும்போது பாக்கியராஜோட இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பேசுறாரு ஸ்டாலினை? இன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் பையனை பெரியார், வாழும் பெரியார்னா என்ன இருக்கு? சிரிக்க மாட்டாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.